ஹாய், இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம பச்சை மிளகா தான் பறிக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ செடி இருக்குதுன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு செடி. இதில் கொஞ்சம் நிறையவே இருக்குது. இதுலேருந்து எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த செடியிலையும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதிலையும் நம்ம எடுக்க போகிறோம். அடுத்து இந்த செடியில் கொஞ்சம் தான் இருக்குது, பட் நல்லா வளர்ந்துருக்கு. லாஸ்ட்டாக இந்த செடியில் 2 தான் இருக்குது. ஆக்சுவலி இது ரொம்ப குட்டி செடி, இப்போ தான் வளருது. ஸோ இதை விட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிச்சல இந்த செடியிலேருந்து இப்போ நம்ம எடுக்கிறோம். எல்லா பச்சை மிளகாவும் இதுலேருந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செடியிலே எவ்வளோ பச்சை மிளகா இருக்குதுன்னு சொல்லிட்டு அது பறிக்கும்போதே ஹாப்பியாக இருக்குது. அந்த கலருக்கு பச்சை மிளகாய் எங்கே இருக்கணும்னு தெரியல. இது செகண்ட் செடியில் அதுலேயும் கொஞ்சம் பச்சை மிளகாய் இருந்துச்சு. ஸோ நான் அதுலேருந்தும் எடுத்துட்டேன். ஆக்சுவலி ரெண்டுமே ஒரே கலரில் இருக்கிறதுனால எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். மேபி நான் மிஸ் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. எனக்கு எவ்வளோ தெரிஞ்சதோ அது மட்டும் நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த தேர்ட் செடியில் கொஞ்சம் பச்சை மிளகா இருக்குது. இதில் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு 5-6 அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இதையும் எடுத்துட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம இந்த 3 செடியிலேருந்து தான் பச்சை மிளகா எடுத்துருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் 2 மந்த்ஸாக பச்சை மிளகா வாங்குறதே இல்லை. இங்கேருந்தால் பச்சை மிளகா எடுக்கிறது. வீட்டில் பச்சை மிளகா காலினா டக்குன்னு மாடிக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, பாய்.